தங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் மக்கள் கிட்ட போய் சேர்க்க முடியும் அப்படிங்கறத 4 வருட காலங்கள் இல்லாம இப்போ வந்து ரொம்ப அதிக அளவுல திமுக முனைப்போட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்றது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம். அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மையம் அமைச்சு உங்களுக்கான என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் லைக் உங்களுடைய ஆதார் கார்டு பிரச்சனையா இல்ல பேன் கார்டு பிரச்சனையா அரசு சார்பில் உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு மொறுன்னு முந்திரி பருப்பு பஞ்சுட்டில இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு ஆர்டர் நவ். அதுல முழுக்க முழுக்க அதிகமா வந்து வர கேசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகளிர் தொகை எங்களுக்கு வரல விழல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா எல்லாரும் வந்து கேட்கறாங்க. இதன் அடிப்படையில எங்களுக்கு இத்தனை வருட காலம் கொடுக்கல இப்ப ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மனி பயங்கரமா வந்து தெரிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் விஜய் இப்ப புதுசா வந்திருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் எங்க ஓட்டு தட்டிட்டு போயிடுவாரோ அப்படின்னு பயத்துல இத்தனை வருஷம் இல்லாம இப்ப மட்டும் எங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்னமா பிரச்சனை என்னமா எழுதி கொடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலான போன கன்வர்சேஷன் இது லேட்டரா வேற மாதிரி உடஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் அது எங்க நடந்திருக்கு தெரியுமா? சேப்பாக் தொகுதியில் நடந்திருக்கு. அதுவும் இல்லாம விஜய் வேற இன்க்ளூட் பண்ணி அவரையும் இவரையும் கம்பேர் பண்ணி வேற மாதிரி அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கூடவே அவங்க சொன்ன ஒரு விஷயம் வாக்குல சுத்தம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னும் பயங்கர கிளாரிட்டின்னு வச்சுக்கோங்களேன். திமுகல என்னப்பா அடுத்தடுத்து இதே மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஈரோடுல போயிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி நேர்லயே ஆய்வு பண்றாரு, குறை கேட்கிறாரு. அப்போ ஒரு பாட்டி தூரத்துல இருந்து வந்து கிட்ட வராங்க. அந்த ஒரு ஒரு பிக்சரையும் போட்டோஸையும் பார்க்கும்போது ஐயோ பாட்டி வச்சு செய்ய போறாங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சோம். முக்கால்வாசி அப்படிதான் நடந்துச்சு. நீங்க இத்தனை காலம் இல்லாம இப்ப ஏன் வந்திருக்கீங்க? எங்களுக்கு ரோடு வசதி இல்லை, எங்களுக்கு இது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க எவ்வளவு தடவை எழுதி கொடுத்திருந்தோம் மனு. அன்னைக்கெல்லாம் நீங்க என்னைக்காச்சும் வந்து யாராவது பாத்தீங்களா? இப்ப மட்டும் என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு சொல்லி எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள இருந்த ஆதங்கத்தை எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவும் இருக்கு. சரி இதை மறந்துட்டு தீபிகான்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு பைக்ல ஒரு ஸ்கூட்டில பின்னாடி ஸ்கூட்டின்னு தான் நினைக்கிறேன், ஸ்கூட்டியோ பைக்கோ சரியா நான் கவனிக்கல, மோஸ்ட்லி ஸ்கூட்டி தான் நினைக்கிறேன். ஸோ பின்னாடி வந்துட்டு உட்காந்துட்டு வண்டி வந்து டிரைவ் பண்ணிட்டே போறாங்க. இவர் பின்னாடி உட்காந்துட்டு மக்கள் கிட்ட இப்படி வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்காரு. பட் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டடா எல்லாரும் பாக்குறாங்களா, அவருக்கு ரியாக்ட் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மி தான். சோ அங்க கூட்டமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. சும்மா ஒரு சந்துல பூந்து போயிட்டு இருக்காரு. அந்த சந்துல இருக்கிற நபர்களை பார்க்கும்போது யாரா அது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை நல்லா பலன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவரை பாக்குறாங்களே தவிர அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரியாக்ட் இல்லை. சோ திமுகவினர் ரொம்ப களத்துல இறங்கி வேலையை பார்க்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வம் காமிச்சிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் முன்னாடி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேம் லைக் திமுகவுக்கு எந்த அளவுக்கு இப்போ வந்து நெகட்டிவ் இம்பாக்ட காமிக்கிறாங்களோ அதிமுகவுக்கும் அதே மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்க களத்துல இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் போற ஒரு கேள்வியாவும் இருக்கு. ஸோ சரி சமமா நின்றுட்டு இருக்காங்க. ஏன் நடக்குது அப்படிங்கறத எலெக்ஷன் டைம்ல பார்ப்போம். 2026 தேர்தல் யாருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு களம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அதை யாரு ஹார்ட்டா பிடிக்க போறாங்கன்றது தான் நாங்க கொஸ்டின். திமுகவா அதிமுகவா நாம் தமிழர் கட்சியா இல்ல நம்ம விஜய் அவர்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் கூட நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.